சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா இந்த விடியலில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றால், இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரை மட்டும் நீ சீண்டி பார்த்துவிடக்கூடாது. ஏனென்றால் விளையாட்டுக்குத்தானே என்று நினைத்து நீ எதையும் செய்துவிடக்கூடாது. இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை உன்னை சந்தித்து வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த சாயப்பா இப்பொழுது உனக்கு நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்றேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய இந்த நேரம் உனக்காக நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் உன்னை சரியாக வழி நடத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா என்னுடைய அன்பு உன்னை தேடி வரும்பொழுது என் குழந்தை இதை நீ ஒருபொழுதும் தொலைத்து விடவும் கூடாது. பல உண்மையான விஷயங்களை உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். பல நன்மைகளை நான் இடத்தில் எடுத்து சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான தேவைகள் என்ன என்பதனை நீ சொல்லாமல் நான் அறிவேனா? உனக்கான விருப்பங்கள் என்ன என்பதனை நீ வெளிப்படுத்தாமல் நான் புரிந்து கொள்வேனா? இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு முன்பாகவே ஒவ்வொன்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் இந்த அப்பாவின் அன்பு இனி உனக்கு என்ன வேண்டுமோ, உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நான் சரியாகவே கொடுத்தே தீர்வேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற காலங்கள் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் காலங்கள் என்பதையும் நீ ஒருபொழுதும் மறக்கவும் கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த விஷயங்கள் எல்லாமே என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் அடுத்த தடவை அப்பா உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே என்று தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது இதை உனக்கு என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ உணரத்தான் வேண்டும். நாளை என்ன நடக்கும் என்பது இன்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ வணங்கும் தெய்வத்திற்கு உன் நிலை என்னவென்று தெரியும். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெய்வத்திற்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் தெய்வம் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று புரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து உனக்கான நன்மைகளை என்னவென்று கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். இந்த காலம் நீ எதையுமே தொலைத்து விடாதே. நல்லது வேண்டி நான் நிற்கவில்லை என்றாலும் தீயது நடக்காமல் இருந்தாலே போதும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். தீயது நடக்காமல் இருக்க இந்த வாழ்க்கை நீ யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் அது போதும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதும் எல்லாமுமாக நான் உனக்கென வருவதும் இனி உன்னை நிறைவுபடுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நிறைவான தேவைகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு மேன்மையை கொடுக்கட்டும் என்பதை புரிந்து உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே விளக்கம் கொடுத்து உன்னை யார் என்று நிரூபிக்க போராடாதே. மரியாதை இல்லாத உறவுக்கு ஒருபொழுதும் நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லோரிடமும் உன்னுடைய கதையை நீ சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய வெற்றியை நீ பதிலாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத விவாதத்தில் உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. நேரம் பொன் போன்றது என்றது உனக்கு தெரியும். யார் போனாலும் யார் இருந்தாலும் சரி, உன்னுடைய இனத்தை மட்டும் நீ யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே. தனிமை பயம் என்று நினைத்து விடக்கூடாது. அதுதான் பயிற்சி. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பயிற்சி என்பதை மறந்து விடாதே. கஷ்டமான நேரத்தில் வாய்ப்பை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டமான நேரத்தில் வாய்ப்பை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது. உனக்கான வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்ட இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முழுக்க கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் இனிமேலும் யோசித்து என் குழந்தை நீ மனம் குழம்பிக் கொண்டிருக்காமல் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் என் குழந்தை வாழ்க்கையில் பயத்தை வேறறுத்து என் குழந்தைகளுக்கான நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் நீ பெறப்போகிறாய் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இப்படியே இருந்து விடுவோம் என்று எல்லாம் நீ எதை பார்த்து பயந்தாயோ, வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ என்று சொல்லி நீ எதை பார்த்து கலங்கினாயோ, அதை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் வேறறுத்து உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து, நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல எல்லாம் உனக்கு நல் மாற்றத்தை தர தொடர்ந்து விட்டது என்பதனை புரிந்து, நீ ஆசைப்படுவது எல்லாம் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கப் போகிறது என்பதை நீ துணிந்து, இதுவரையிலும் என் குழந்தையினுடைய எண்ணங்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என் குழந்தை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தருணம் இனி என்னவாகும் என்று ஏதுவாகும் என்று என் குழந்தை நீ எதற்கும் பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கான நேரத்தில் இனி இந்த வாழ்க்கை உன்னை அழகாக மாற்றுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. இதுவரையிலும் உனக்கு ஒவ்வொன்றிலும் உறுதுணையாக இருந்த இந்த அப்பாவின் அன்பு இனியும் உன்னை நல்லபடியாக மாற்றும். கஷ்ட நேரம் வரும்பொழுதுதான் உன்னை யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்வாய். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலையையும் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. சத்தம் இல்லாமல் உழைத்தால் அந்த சத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறும். சத்தம் இல்லாமல் உழைக்கின்ற குழந்தைக்கு மட்டும்தான் வெற்றி நிலைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தேடி வர வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிம்மதியோடு உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இனிமேலும் நான் உன்னோடு இருக்கும் எல்லா நிலைகளிலும் இனிமேலும் என் குழந்தை எதற்கும் நீ கலங்க வேண்டாம். சந்தோஷம் என்பது என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லது வேண்டினால் உனக்கு எல்லாமுமாக உன்னோடு துணை இருக்கும் இந்த நாளில், அதாவது இந்த நல்ல நாளில், இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான சந்தோஷத்தை நீ நிச்சயமாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை எப்பொழுதும் சரியாகவே தெளிவுபடுத்தும் என்பதை நீ புரிந்து, சரியாக உன்னை நல்லதொரு மாற்றத்திற்குள் இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தைப்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இனி உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை தேடி வர காத்திருக்கிறது என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் உன்னுடைய எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. என் குழந்தை, எவ்வளவுதான் ஒவ்வொன்றையும் நீ இழந்து இருந்தாலும் இனி வரும் காலங்கள் எல்லாமும் உன்னை விட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் விலக்கி உனக்கான நல்ல விஷயங்களை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வரும். எப்பொழுதும் போல என் குழந்தை, சாதாரணமாக நீ எதையும் நினைத்து வந்தால் எப்பொழுதுமே 2 மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியானவர்களாக சேர்வது கிடையாது. குறைகளுடன் இருக்கும் 2 மனிதர்கள் ஒருவரைக்கொருவர் ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை கட்டுவதற்கு பெயர்தான் திருமணம். இது கையை பிடிப்பது மட்டுமல்ல, விட்டுவிடாமல் பிடித்து நிற்பதும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ பலவீனமாக இருக்கும்பொழுது உன்னை தாங்குவதும், அவர்கள் உடைந்து நிற்கும்பொழுது நீ அவர்களை தூக்கி நிறுத்துவதும், உன்னுடைய மௌனத்தை கூட புரிந்து கொள்ளும் ஒருவரை பெறுவதும் என்பது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம். நீ நான் என்று இல்லாமல் நாம் இன்று அனைத்தையும் எதிர்கொள்வது இதுதான் ஒரு திருமண பந்தம். ஆனால் இன்று பலருக்கும் இந்த பந்தத்தினுடைய அர்த்தங்கள் என்னவென்று புரிவதில்லை. இது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை சேர்ந்திருக்கிறது, எதற்காக இந்த சேர்த்தல் நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் இங்கு யாருக்கும் புரிவதில்லை. எதுவென்றாலும் சரி, ஒவ்வொன்றிலும் நாம் ஒவ்வொன்றையும் நமக்கு சாதகமாக செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். யாரை நம்பியும் இந்த உலகம் இல்லை, யாரையும் நீ நம்பக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். யாருக்காகவும் நீ வருந்தவும் கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள். ஒருபொழுதும் ஏழைகள் ஒருபொழுதும் பணத்தை நேசிப்பது கிடையாது. பணக்காரன் ஒருபொழுதும் ஒருவரின் குணத்தை நேசிப்பது கிடையாது. எது உண்மையில் வாழ்க்கையில் அருமை என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். தேடாத போது கிடைப்பதும், தேடும்போது தொலைவதும் இந்த வாய்ப்புகள் மட்டும் கிடையாது, அது வாழ்க்கையும் தான். ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் என்னவென்று சரியாக புரிந்து விடுவது கிடையாது. அதனால் அது உன் கையில் இருக்கும் பொழுது அதன் அருமை தெரியாமல் தொலைத்துவிட்டு அதன் பிறகு எவ்வளவுதான் அதை தேடிச் சென்றாலும் அது மீண்டும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. நீ விழும்பொழுது உனக்கு உதவி செய்பவன் ஏற்கனவே அந்த வழியை உணர்ந்தவன் ஆகத்தான் இருப்பான். வேறு எவனாலும் அந்த நேரத்தில் உனக்கு ஒரு உதவியை செய்துவிட முடியாது. பசியால் இருக்கின்ற ஒருவனுக்கு எந்த விதத்திலும் எதை பற்றியும் யோசிக்காமல் தனக்கு இருக்கிறதா இல்லையா என்று கூட சிந்திக்காமல் ஒரு உதவியை செய்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த உதவி ஏற்கனவே ஒரு நாள் அவன் பசியால் வாடிய பொழுது அவனுக்கு கிடைக்காத ஒரு உதவியாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே.
அதனால் எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக ஒருவரிடம் இருந்து பெறப்படுவது கிடையாது. பல அனுபவங்கள் தான் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இந்த வாழ்க்கையில் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் என்பதை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். எது தேவை எது தேவையில்லை என்பதனை எல்லாம் உனக்கு உணர்த்தும் இந்த வாழ்க்கை இனிவரும் நாட்களை எப்பொழுதும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் இந்த சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.